தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுக்குழு மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடி நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழு நிறைய விஷயங்கள் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அது குறித்து நம்ம பேசுவோம். முதல்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை விமர்சிக்கும் பொழுது ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரோ அப்படின்ற கேள்வி, ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்களில் எழுது. அதிமுக விமர்சிக்கும் பொழுது அவங்க அமித்ஷா காலில் கூட விழுந்திருக்கலாம், அது தனியா கூட போய் விழுந்திருக்கலாம், தவழ்ந்து ஊர்ந்து போய் விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படி விமர்சிக்கிறாரு. இது இப்பதான் விமர்சிக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல தொடர்ச்சியாக அவர் சமூக வலைதளங்கள்ல இப்படியான விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. சட்டசபைக்குள்ளேயும் அந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு, ஊர்ந்து போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். சோ ஸ்டாலின் அவர்களுடைய இந்த விமர்சனம் பொதுக்குழு எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஜென்ரலாவே நமக்கும் பொருந்தும், தலைவர்களுக்கும் பொருந்தும். அது என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, பர்சனல் அட்டாக்ஸ் தப்பு. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நம்ம பர்சனல் அட்டாக்ஸ்குள்ள போகக்கூடாது. பர்சனல் அட்டாக்ஸ் இல்லாம தான் நம்ம விமர்சனங்களை வைக்கணும், இஷ்யூ பேஸ்டா விமர்சனங்களை வைக்கணும். அது அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் இன்னும் அது அப்ளை ஆகும். ஸோ அந்த வகையில ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஊர்ந்து தவழ்ந்து காலில் விழுந்துட்டாருன்னு சொல்றதா இருக்கலாம், கோமாளிகள்னு எதிர்கட்சி தலைவர்களை சொல்றதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டான வார்த்தைகள் கிடையாது. ஏன் முக்கியமா இது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்னு சொல்றேன்னா, இப்ப இபிஎஸ் அப்படின்றவர் ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர். அவர் இண்டிவிஜுவலை மட்டும் நீங்க குறிக்கல, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவருக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, சில மக்களை அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. ஸோ நீங்க அவரை பர்சனலா இன்சல்ட் பண்றது அந்த மக்களையும் சேர்த்து இன்சல்ட் பண்றதுதான் சமம். அதே மாதிரி கோமாளிகள்ன்ற மாதிரியும் சொல்றாரு. மேபி அந்த இண்டிவிஜுவல் கோமாளியா கூட இருக்கலாம், அது செகண்டரி. பட் இருந்தாலும் அவர் சில மக்களை ரெப்ரசென்ட் பண்றாரு, அவரை நம்பி தமிழ்நாட்டுல நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த இண்டிவிஜுவலா நீங்க அவரை பார்க்க கூடாது, அந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அந்த தலைவரை நீங்க பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பர்சனலைஸ்டா நம்ம அட்டாக் பண்றது நல்லது கிடையாது. அந்த விஷயம் நடந்திருக்கு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இபிஎஸ் அவர்களை தொடர்ச்சியா அதை யூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி காலில் விழுந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாலின் அவர்களும் பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பண்றாரு. இது நான் சொன்ன மாதிரி பர்சனலைஸ்டான ஒரு அட்டாக். அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி பேசுறது அவ்வளவு பொருத்தமாகவும் இல்லை. இப்ப ஒரு தலைவர் அவரே சுயமா அவரோட திறமையை யூஸ் பண்ணி பதவிக்கு அதிகாரத்தை கைப்பற்றி சிஎம் ஆகிறாருன்னா இந்த விஷயத்த பேசலாம். ஸ்டாலின் அவர்களே எப்படி பதவிக்கு வராருன்னு பார்த்தோம்னா, அவரோட அப்பா கருணாநிதி. ஸோ அவரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர். அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிறார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வேகமா டெப்யூட்டி சிஎம் ஆகிறாருன்னா அதுக்கு காரணமும் அவர் கருணாநிதி அவர்களோட பேரன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே சுயமா வளர்ந்து வந்த ஆட்கள் கிடையாது. ஸோ நீங்க இன்னொருத்தரை இப்படி விமர்சிக்கும் போது அது இன்னும் ரொம்ப மிஸ்மேட்சா இருக்கு. அப்புறம் இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம உயரணும்னா சொசைட்டில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஏறி போகணும். ஒரு சில ஆயிரங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆள் சில லட்சங்களோ கோடியோ சம்பாதிக்கிற இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதான். கீழே இருந்து ஒருத்தன் மேலே ஏறி போறான்னா ஏகப்பட்ட அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான் வருவான். இது சாமானிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதை நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறதும் கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ அவரை பொறுத்தளவுல ஏதோ கீழே இருந்து மேலே ஏறி போயிருக்காரு, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. காலில் விழுந்து மட்டுமே நீங்க சிஎம் ஆக முடியாது. அப்படி காலில் விழுந்து சிஎம் ஆகலாம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுமே சிஎம் ஆயிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வேற நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அந்த விஷயங்களை மற்றவங்களால பண்ண முடியல. ஸோ அந்த பேசிக்கான ரெஸ்பெக்டை டெஃபினட்டா கொடுக்கணும். ஸோ இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப பச்சையா இப்ப தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கீழே இருந்து ஒருத்தர் மேலே ஏறி வர்றாருன்னா அவரை இலக்காரமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு ஜமீன்தாரி ஸ்டைல்ல நாங்கள்லாம் யாரு காலையும் விழுந்ததில்லை அப்படின்ற தொழில இருந்து பேசுறாங்க. நீங்க யாரு காலையும் விழல, அதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு விழ வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அப்பா இருக்காரு, உங்க அப்பா உங்களை மேலே ஏற்றி அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ நீங்க யாரு காலையும் விழ வேண்டிய தேவையில்லை. ஆனா உங்க கட்சியிலேயே பார்த்தோம்னா அவங்க காலில் விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு உங்களை மாதிரியான ஸ்ட்ராங்கான அப்பா இல்லை, அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுக்கு அப்பா இல்லை. ஸோ அப்படி கம்ஃபர்டபுளா ஒரு ப்ரிவிலேஜும் வாங்க. நீங்க எதுவும் பண்ணாம உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் உங்க கையில வழங்கப்பட்டிருக்கு. அப்படி அதிகாரம் வழங்கப்படும் போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும்.
மற்றவங்களை நீங்க கேள்வி பண்ணக்கூடாது. ஏன்னா சாமானியர்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு நாளும் அவமானங்களை ஃபேஸ் பண்ணி, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த தேவை இல்லாம இருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு அந்த தேவை இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பேசுறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இங்க இப்ப சிஎம் ஆகணும், ஒருத்தர் சிஎம் ஆகணும்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இது பெரிய ஒரு பிரச்சனையா பாக்குறேன். நம்ம கிட்ட இருந்து ஒரு உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு. மன்னர் ஆட்சியிலிருந்து மீண்டு வந்து யார் வேணாலும் ஒரு ஜனநாயகத்துல சிஎம்ஓ பிஎம்ஓ ஆகலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்ப திரும்பவும் எங்க போய் சேர்ந்திருக்குன்னா, ஏறக்குறைய மன்னர் ஆட்சிக்கு நம்ம போய் சேர்ந்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ஆட்களால மட்டும்தான் சிஎம் ஆக முடியும், வேற யாராலையும் சிஎம் ஆக முடியாது. உங்களுக்கு திறமை இருக்கலாம், தகுதி இருக்கலாம், அதெல்லாம் இருந்தாலும் உங்களால சிஎம் ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு டிஎம்கேக்குள்ள மட்டும் சொல்றீங்க. டிஎம்கே ஆட்சி பண்ணும்போது அது நடக்குது. சோ இப்ப டிஎம்கே ஒரு 5 years ஆட்சி பண்றாங்கன்னா அந்த உரிமை உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுது. சாதாரண சாமானியர்கள் டெஃபினட்டா இந்த ஆட்சி காலத்துல சிஎம் ஆக முடியாது. சோ பெரிய ஒரு உரிமை நம்ம கையில இருந்து பறி போகுது. இன்னைக்கு திமுகவை பொறுத்தளவுல மிகப்பெரிய முற்போக்கு சக்தியா தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவங்கதான். அப்படிப்பட்ட திமுக கட்சியில இந்த அவலத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்ல நம்ம வந்து ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணுமா, அல்லது யார் ஆட்சி செய்யறாங்க, எந்த குடும்பம் ஆட்சி செய்யுது அப்படின்றத பாக்கணுமா? இப்ப கரெக்டான ஆட்கள் அதிகாரத்துல இருந்தாதான் ஆட்சி கரெக்டா இருக்கும். தகுதியான ஆட்கள் பவர்ல உட்கார்ந்தாதான் ஆட்சி கரெக்டா இருக்கும் இல்லையா? ஏன் மன்னர் ஆட்சி ஏன் சரியா நடக்கல? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி, ஒரு குறிப்பிட்ட வம்சத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அதிகாரத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளோட அதிகாரத்தை நம்ம தக்க வச்சுக்கணும், நம்ம கையில இருந்து அதிகாரம் போயிடக்கூடாது அப்படின்றதான் அவங்களோட பிரதான எண்ணமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மன்னர்கள் மக்களை பத்தி கவலைப்படாம அவங்களோட அதிகாரத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உருவாவாங்க. ஸோ இப்போ ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் உள்ள வந்தாலே அவங்களோட ஃபேமிலியை பத்தி தான் மோஸ்ட்லி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய பிரச்சனையே அதுதான். இப்ப அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே சண்டை நடக்குது. அதுல ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, அவங்க அன்புமணி அவர்களும் அவரோட மனைவியும் என் காலை பிடிச்சி அழுதாங்க, இல்லாட்டி என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, ஸோ அதனால நம்ம பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, நீங்க உங்க ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஸோ நீங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, உங்களுக்கு சில லாபங்கள் வரணும் அப்படின்றதுக்காக உங்களோட ஐடியாலஜி, நீங்க சில மக்களை ரெப்ரசென்ட் பண்றீங்க இல்லையா, அவங்களோட நலன், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அதே தான் இங்கேயும். ஃபேமிலின்னு உள்ள வந்தாச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்க அவங்கள நோக்கி தான் எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்க ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இப்ப தலைவர் எடுத்துப்போம், ஈழத்துல அவரு ஃபேமிலியை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவருக்கு அவரோட இலக்கு மக்களுக்கு விடுதலை வேணும், அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்றவன் மக்களை ஃபோக்கஸ் பண்ண மாட்டான், மக்களை ஃபோக்கஸ் பண்றவன் ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அதனால நம்ம பீப்புள் ஃபோக்கஸ்டான லீடர்ஸை நம்ம உருவாக்கணும், அதுதான் முக்கியம்னு பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்ல இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. மூர்த்தி அவர்களை வந்து, அமைச்சர் மூர்த்தி அவர்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. இந்த மாநாட்டை வந்து நடத்துறதுக்கான அந்த தெம்பு, அந்த துணிச்சல் ரொம்ப அதிகமான கொண்டு சிறப்பாக நடத்தியிருக்காரு இந்த பொதுக்குழு அப்படின்றது தான் அவருடைய சொல்ல வர இதுவா இருக்கு. இன்னொன்னு, அந்த மாவட்டத்துக்குள்ளேயே வந்து இன்னொரு அமைச்சர் இருக்காரு, பிடிஆர் அவர்கள். பிடிஆர் அவர்களை வந்து ரெண்டாவது ஒரு 2-3 பேர் கூட சேர்த்து சொல்லிட்டு மூர்த்தி அவர்கள் மட்டும் வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றாரு. ஸோ பிடிஆர் அவர்களால முடியாது, ஏன் மூர்த்தி அவர்களால முடியுது? ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மூர்த்தி அவர்கள் நம்புறாரு? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு 4 yearsக்கு முன்னாடி 2021 டிஎம்கே பவருக்கு வரும்போது பிடிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியா திமுக இருக்காரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு. அவரை பத்தி பயங்கரமா பேசுறாங்க, இவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர்ன்றாங்க. திமுகவுக்குள்ளேயும் அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. மதுரையில் அப்ப மூர்த்தி அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருக்காரு, ஸோ மூர்த்தி அவர்களை ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள்லாம் அப்ப வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு 4 yearsல பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா எல்லாமே ஷிஃப்ட் ஆயிருச்சு கேமே. பிடிஆர் அவர்கள் இப்ப சைட்லைன் பண்ணப்படுறாரு, மூர்த்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த பெரிய டிராஸ்டிக்கான இந்த ஷிஃப்ட் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஆடியோ, அட்லீஸ்ட் அப்படிதான் நம்பப்படுது. ஒரு சின்ன ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோல சில விஷயங்களை பிடிஆர் அவர்கள் பேசுறாரு, அது மேல பவர்ல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஒன்று, பிடிஆர் அவர்களை பொறுத்தளவுல கொஞ்சம் ஓப்பனா அவுட் ஸ்போக்கனா பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் இந்த கவனமா ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா யோசிச்சு பேசக்கூடிய இண்டிவிஜுவல் கிடையாது. நான் பிடிஆர் அவர்களை பார்த்த அளவுல
அவருக்கு வந்து இந்த சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த ஐடியாஸ், புது புது கான்செப்ட்ஸ், இந்த விஷயங்கள்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க நிறைய பேச விரும்புவாங்க, நிறைய கத்துக்க விரும்புவாங்க. அந்த ஐடியாஸ் எல்லாம் பத்தி பேசும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப வீரியத்தோட, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அவர் ரொம்ப யோசிச்சு பேசக்கூடிய ஆள் கிடையாது. பட் பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்பவுமே வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா கவனமா பேசணும். இப்போ செந்தில் பாலாஜி எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு தான் அவர் பேசுவார். கருணாநிதி அவர்கள் அப்படிதான். ஸோ அந்த வகையில பொலிட்டிக்ஸுக்கு ஏற்ற ஒரு ஆள் பிடிஆர் அவர்கள் கிடையாது. ஸோ ஒரு கேஷுவலா சில விஷயங்களை தெரியாம பேசியிருக்கலாம், மேபி அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ஒரிஜினலா நமக்கு தெரியல. அது பெரிய ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்படுத்துது. பட் இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, பிடிஆர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆளுமையை திமுக சைட்லைன் பண்ணிருக்க கூடாது. இப்ப வேற ஒரு கட்சிக்கு பிடிஆர் மாதிரியான ஒரு அசர்ட் கிடைச்சிருந்தா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அதுவும் குறிப்பா இன்னைக்கு திமுகவுக்கு பிடிஆர் ரொம்ப அவசியம். பிடிஆரை பொறுத்தளவுல நேஷனல் லெவல்ல பாஜகவை கடுமையா விமர்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு லீடர்னா திமுக அவரு தான். ஸோ அவருக்கு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து விஷயங்களை அணுக தெரியும், சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அணுக தெரியும். பாஜகவை கவுண்டர் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா பண்றாரு. இப்போ வயர்லாம் லாஸ்ட் அவர் கொடுத்த இன்டர்வியூ, கரண் தாப்பருக்கு கொடுத்த இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுக்க அது பெரிய ஒரு விவாத பொருளா அது மாறுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அசர்ட் உங்களுக்கு இருக்காரு. நீங்க இப்ப பாஜகவோட மோதிட்டு இருக்கீங்க. நேஷனல் லெவல்ல பாஜகவோட நீங்க மோதும் போது உங்க கையில ஒரு பெரிய ஒரு தளபதி இருக்காரு. பிடிஆரை யூஸ் பண்ணி நீங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாம ஒரு சின்ன விஷயத்துக்காக பிடிஆர் அவர்களை சைட்லைன் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய ரிசோர்ஸை யூஸ் பண்ணாம. அது மட்டும் தான் காரணமா? அவர் ஒரு அசட்டா இருந்தாலுமே அவர்கிட்ட அசட் இல்லைன்னு பாக்குறாங்களோ, எம்பவர் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ பிடிஆர் கிட்ட? இப்ப அதான், இப்ப ரெண்டு வகையான லீடர்ஸ் இருப்பாங்க. 90ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வைட்டமின் பா யார் கையில எல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க தான் பொலிட்டிக்ஸ்ல பவர்ஃபுல் ஆக முடியும். ஸோ 90ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பேச்சாளர்கள், பெரிய சூப்பரான தத்துவ ரீதியான சிந்தனையாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க. 90ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவா பாத்தீங்கன்னா இந்த யாரு கையில அதிகப்படியான பணபலம் வச்சிருக்காங்களோ அவங்க மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏறும்போது மற்ற லீடர்ஸ் எல்லாம் சைட்லைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பணபலம் வச்சிருக்கவங்க தான் டாமினண்டா இருக்காங்க. எல்லா கட்சியிலுமே அப்படிதான் இருக்காங்க. அந்த வகையில பிடிஆர் எந்த கேட்டகரியில வருவாருன்னு பார்த்தோம்னா அந்த கேட்டகரியில வரமாட்டார். பிடிஆர் அவர்கள் ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள், அவரோட ஐடியாஸை நல்லா தெளிவா பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த கேட்டகரியில அவரு வரமாட்டார். பட் இருந்தாலும் பிடிஆர்னால உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இப்ப நீங்க நேஷனல் லெவல்ல நிறைய விஷயங்கள் செய்ய முயற்சி பண்றீங்க, மற்ற மாநிலங்கள்லாம் சேர்க்க முயற்சி பண்றீங்க, பாஜக எதிர்க்கிறதுக்கு மற்ற முதல்வர்களை உள்ள கொண்டு வர ட்ரை பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிடிஆர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசர்ட். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க மேல டாப்ல லீடர்ஷிப் போஸ்ட்ல இருக்கீங்கல்ல, அதிகாரத்துல இருக்கீங்கல்ல, அப்போ உங்களை எல்லாருமே வெறுப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில பேசல, மற்றவங்களோட ஆடியோ ரிலீஸ் ஆகல, ஆனா எல்லாருமே வீட்டுல உட்காந்து உங்களை திட்டிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம இவங்களெல்லாம் பெருசா வளர்த்துட்டு இருக்கோம், அவங்களாம் நமக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படின்லாம் யாரும் இருக்க மாட்டான். எல்லாவனும் உங்களை வெறுப்பான். சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை காலி பண்ணணும்னா எல்லாம் யோசிப்பான். இவங்க ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, மத்தவங்க ஆடியோ ரிலீஸ் ஆகலன்றீங்க. இது சிம்பிளான விஷயம். அரசியலுக்கு வர ஒவ்வொருத்தனுமே அம்பிஷியஸா தான் இருப்பான். சான்ஸ் கிடைச்சா அவங்களை தூக்கி போட்டுருவான். சான்ஸ் கிடைக்கல, அதனால சிரிச்சுக்கிட்டு தலைவரேன்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டு காலில் விழுந்துட்டுலாம் இருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சா முடிச்சிருவாங்க. இதுதான் பொலிட்டிக்ஸ். ஸோ அதனால ஆடியோ ரிலீஸ் ஆனனால இவர் கெட்டவர்னோ, ஆடியோ ரிலீஸ் பண்ணாத மற்றவங்க எல்லாம் நல்லவர்களோ கிடையாது. எல்லாரும் ஏறக்குறைய இந்த மாதிரியான ஒப்பீனியன் தான் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க முக்கியமான ஒரு ஆளுமையை ஓரம் கட்டுறதுலாம் கரெக்ட் கிடையாது. பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பிடிஆர் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவலை ஸ்ட்ராங்கா அவங்க யூஸ் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ணல. அது மதுரையிலையும் அது வெளிப்படுது. நீங்க சொன்ன மாதிரி மூர்த்தி அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, பிடிஆர் அவர்களுக்கு அதுல முக்கியத்துவம் பெருசா கொடுக்கப்படலை. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிறைய பெயர்களை சொல்றாரு, அதுல ஒரு பெயரை அவரையும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதுவே கிளியரா காட்டுது. இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயமும் என்னன்னா, கட்சி நலன், அரசியல் தேவைகள் அதெல்லாம் தாண்டி திமுக லீடர்ஷிப்போட ஈகோ இருக்கு பாருங்க, அது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணா அது கட்சிக்கு நல்லதா இருந்தாலுமே கூட நான் அதை ஓரம் கட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல வெளிப்படுது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு தலைப்புச் செய்தி என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7வது முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திமுக ஆட்சி பொறுப்பேற்றது அப்படின்றதான் இந்த மாதம் அடுத்த ஆண்டு வரக்கூடிய செய்தியாக, தலைப்புச் செய்தியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு முதலமைச்சர். இது சாதாரண ஒரு விஷயம் தான். 7th டைம் நாங்க ஜெயிக்கணும்னு சொல்றதா இருக்கலாம், 2வது முறை நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்றதா இருக்கலாம்,
இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம்தான். எல்லா கட்சிகளுக்குமே ஜெயிக்கணுன்ற விருப்பம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கான்பிடன்ஸையும் வெளிப்படுத்தணும். அப்பதான் கட்சிக்காரங்களும் கான்பிடண்டா ஃபீல் பண்ணுவாங்க, மக்களும் ஓகே இவன் தான் ஜெயிக்க போறான் போல, ஸோ இவங்களுக்கே ஓட்டு போடுவோன்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த பெர்செப்ஷனையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்பிடன்ஸை வெளிப்படுத்துறதுல ஒன்றும் குற்றம் இல்லை, அது நல்ல விஷயம். ஆமா, கான்பிடன்ஸ் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணணும். ஆனா நான் பாக்குறது என்னன்னா, கொஞ்சம் இந்த நம்பர்ஸுக்கு, இந்த நரேட்டிவ்க்கு கொஞ்சம் அதீத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. 24 எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 200 சீட்ஸ் ஜெயிப்போன்றாங்க. அதுக்கப்புறம் 234 சீட்ஸையும் நாங்க தான் ஜெயிப்போன்றாங்க. அதுக்கப்புறம் திராவிடம் 2.0 சொன்னாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு? நீங்க பவர்ல இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, சொசைட்டில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நீங்க ஆக்கப்பூர்வமா இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதா இருக்கலாம். மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களோட பிரச்சனைகளை நீங்க அட்ரஸ் பண்ணலாம். அதெல்லாம் அவங்ககிட்ட நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? இல்ல, பாஜக கூட 2024 மத்தியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 400 சீட்டுகளை ஜெயிக்கும், 400 பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க 400 இலக்கு வச்சாங்க, ஆனா அவங்க ஜெயிச்சது 240 தான். சோ அப்படி வைக்கும் பொழுதுதானே குறைந்தபட்சமான ஒரு சீட்டாச்சு வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணல. ட்ரை பண்றாங்களோ? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நரேட்டிவ் செட் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்காதீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிங்க. நீங்க மக்களுக்கு செய்த நன்மைகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க எப்படி தீர்ப்போம், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நீங்க எலெக்ஷனை ஜெயிச்சா நல்லா இருக்கும். நீங்க ஃபேக் நரேட்டிவ் பில்ட் பண்ணாதீங்க. பாஜக செட் பண்ணது ஃபேக் நரேட்டிவ் இல்ல, 400+ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க, 240 ஜெயிச்சாங்க. ஆக்சுவலா அது ஒரு ஃபேக் நரேட்டிவ். இந்த ஃபேக் நரேட்டிவ் ஏன் செட் பண்றாங்க? 400ன்ற நரேட்டிவ் செட் பண்ணியாச்சுன்னா எதிர்கட்சிகள் வீக்கா இருக்காங்கன்ற ஒரு தோற்றத்தை அது மக்கள் மத்தியில ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் எலெக்ஷன்ல அப்படின்றதுக்காக இந்த ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்ட்ராட்டஜிஸை நம்பி இருக்காதீங்க, இஷ்யூஸ் நம்பி இருங்க, அரசியல் நம்பி இருங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, அதை நம்பி இருங்க. இதை நீங்க பேசுறதால எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்கோர்ஸ் உங்களுக்கு லாபம் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே பேச முடியும். நீங்க ஆப்சோ பார் சாசோ பார்னு சொல்லிக்கோங்க, இங்க இவங்க 200+ன்றாங்க, 234ன்றாங்க, திராவிடம் 2.0ன்றாங்க. நீங்க வாங்க, வராம போங்க, ஸ்வீப் பண்ணுங்க, ஸ்வீப் பண்ணாம போங்க, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க, அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க இஷ்யூஸ் பேசுங்க தயவு செய்து, இந்த மாதிரி சும்மா நம்பர்ஸா பேசிட்டு இருக்காதீங்க. இது ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓவரா ஒரு விதமான அப்சஷன் வந்து இங்க கிரியேட் ஆகிறத பார்க்கலாம். ஜெயிக்கணும்னே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். உங்க வேலை இந்த 5 வருஷம் ஆட்சி பண்றதுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்றதுக்கு, ஜெயிக்கணும்னு பேசிட்டே இருக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும், நிர்வாகம் கரெக்டா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களோட லைஃபை வந்து நீங்க மேம்படுத்தணும். இதுதான் உங்க வேலை. அதை விட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நாங்க 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம், கருத்து கணிப்புலாம் இப்படி சொல்லுது. ஏன் உங்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுது உங்களை? சரி, கீழே தொண்டர்கள் அதை பேசுறாங்க, அதை பண்றாங்க, நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. முதல்வர் ஏன் இதை பேசிக்கிட்டே இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் பிஜேபி தான் இப்படி இருப்பாங்க, 24 ஹவர்ஸும் எலெக்ஷன் மோட்லயே இருப்பாங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஏதோ ஒரு எலெக்ஷனை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை நோக்கி தான் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். இவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. எப்ப பாரு எலெக்ஷன். நீங்க ஜெயிச்சுட்டு போகாம இருங்க, எனக்கு என்ன வந்தது அதுல? ஆனா நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்க, அதை குறித்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வைங்க. இன்னொரு பக்கம் ஊடக சொகுசு எங்களுக்கு கிடையாது. நாங்க என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி போல தான் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. பாருங்க, கருத்து கணிப்பு கூட வந்து புதியவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க, எங்களை வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க. ஸோ குற்றங்கள் நடக்கிற பாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த மாதிரியான ஊடக சொகுசு நமக்கு கிடையாது. அதனால வந்து தொண்டர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உழைக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஊடக சொகுசு இல்லையா? அதாவது நம்ம இன்னொன்னு சொல்றோம், திமுக வந்து எல்லா ஊடகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றோம். ஆனா முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு ஊடக சொகுசே கிடையாதுன்ற. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க, இப்ப கஸ்டோடியல் டெத் நடந்தது அதிமுக பீரியட்ல, சாத்தான்குளம். ஆமா, ஜெனிக்ஸ் ஜெயராஜ் நினைக்கிறேன், அவங்களுக்கு டெத் நடந்தது, கஸ்டோடியல் டெத் நடந்தது. அந்த இஷ்யூவை எப்படி ஊடகங்கள் கையில் எடுத்தாங்க? இன்னைக்கு கஸ்டோடியல் டெத் இல்லைன்னு அர்த்தமா? இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு டிவி கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட கஸ்டோடியல் டெத் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. பிபிசியில ஒரு டீட்டெயில்டான ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க. அதுல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. ஆனா எந்த பெரிய நிறுவனமும் இந்த இஷ்யூவை கையில எடுக்கல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள், இது சாதாரண இஷ்யூவே கிடையாது, மிகப்பெரிய ஒரு இஷ்யூ.
இது அதிமுக ஆட்சியில மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா திமுக அவ்வளவுதான் ஒரு 5 வருஷம் அதை பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு, அதை ஈஸியா ஒரு வாரத்துல அப்படியே அதை கடந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான், ஒன் வீக் தான் அதை பத்தி பேசுறாங்க. வேற ஒரு சின்ன இஷ்யூ வந்தோடனையும் மீடியாலாம் அதை தூக்கி போட்டு புது இஷ்யூ எடுத்து அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூ அப்படியே காயப்போட்டாங்க. ஸோ பார்க்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. எப்படி அதிமுக பீரியட்ல மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது பயங்கரமா பேசு பொருளாச்சோ, அந்த மாதிரி இந்த தவறுகள்லாம் பெரிய பேசு பொருள் ஆகல. நான் சொன்ன மாதிரி நிறைய தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த தவறுகள்லாம் பெரிய ஒரு பேசு பொருளா மாறல. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்குமே தெரியுது மீடியாவை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்கன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு நரேட்டிவா மாறுது. திமுக ஊடகங்களை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நரேட்டிவா மாற ஆரம்பிக்குது மக்கள் மத்தியில. ஸோ இப்ப முதல்வரும் சரி திமுகவும் என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, அதுக்கு கவுண்டரா இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. எங்களுக்கு எதிராக தான் எல்லா மீடியாவும் செயல்படுது, ஸோ நாங்க தான் இங்க விக்டிம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விக்டிம் கேமை பிளே பண்றாங்க. ஸோ இங்க பாதிக்கப்படுறது திமுக தான், திமுகவுக்கு எதிராக தான் எல்லா ஊடகமும் செயல்படுது அப்படின்ற ஒரு கவுண்டர் நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. ஸோ ஊடகங்கள் திமுக கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது அது ஒரு பேசு பொருளா, அது ஒரு நரேட்டிவா மாறும்போது அதுக்கு கவுண்டரா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. இதுல எந்த ஃபேக்ட்டுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் டிவி பார்க்குறவனுக்கும் யூடியூப்பை ஃபாலோ பண்றவனுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவனுக்கும் இந்த ஃபேக்ட் தெரியும். இன்னைக்கு யாரும் பெருசா விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, திமுகவே விமர்சிக்கக்கூடியவங்க கூட திமுக லீடர்ஷிப்பை விமர்சிக்க மாட்டாங்க. இபிஎஸ் அப்படி விமர்சிப்பாங்க, இண்டிவிஜுவலா அவரை பயங்கரமா காட்டு புட்டுன்னு திட்டுவாங்க 2021 வரைக்கும். ஆனா இங்க திமுகவே விமர்சிக்கக்கூடியவங்க கூட முதல்வரை விமர்சிக்கும் போது ரொம்ப சாஃப்ட் டோன்ல விமர்சிப்பாங்க. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிவி டிபேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புரியும். நீங்க நினைப்பீங்க திமுகவை விமர்சிக்கக்கூடிய ஆள்னு நினைப்பீங்க. ஆனா அந்த திமுக விமர்சனத்துக்கு உள்ளேயுமே கூட ஒரு அந்த ஃபைன் லைன்பாங்கல்ல, அந்த டிஸ்டிங்ஷன் வந்து கிளியரா இருக்கும். ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில சீரியஸா மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேச்சிலே நமக்கு தெரியுது பாருங்க, இந்த ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லைன்னு அது சொல்ல வேண்டிய தேவை ஏன் இருக்கு? இது 2வது தடவை சொல்றாங்க. இதே வார்த்தை ஏற்கனவே ஒரு தடவையும் முதல்வர் சொல்லியிருக்காரு, ஊடக சொகுசு என்னைக்குமே திமுகவுக்கு இருந்தது இல்லைன்னு. ஸோ அப்ப ஊடகங்கள் ஏதாவது சொல்றாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில முதல்வரையோ திமுக லீடர்ஷிப்பையோ அது கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தவங்க நம்ம மேல விமர்சனம் வச்சா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்டே நம்ம பேசியிருக்கோம், மீடியாக்காரங்க பேசுவாங்க, ஊடகங்கள் பேசுவாங்க, இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ரொம்ப பெரிய உயரத்துல இருக்கீங்க, உங்க கிட்ட கூட எவனும் நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. இன்னைக்கு நீங்க மீடியா நரேட்டிவா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றீங்க, ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அது போக எதிர்கட்சிகள் பெருசா இல்ல, உங்க கூட்டணி கட்சிகளும் உங்களை எதிர்த்து பெருசா பேசல, எந்த ஒரு சிக்கலும் இல்லை. கருணாநிதிக்கு அந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது, மற்ற கட்சிகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கம்ஃபர்டபுளா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது? ஊடக சொகுசு இல்லைன்னு ஏன் உங்களுக்கு பேச தோணுது? இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் ஈஸியா விடலாம், ஃப்ரீயா விடலாம். அதெல்லாம் இந்த பொதுக்குழு சொல்ல விரும்புற விஷயம் என்னவான்னு பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புது, மற்ற கட்சிகளுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறீங்க இந்த பொதுக்குழு? மோஸ்ட்லி நான் பாக்குறது என்னன்னா, மக்கள்கிட்ட அவங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, பாஜக நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி, பாஜகவை வீழ்த்தணும்னா தமிழ்நாட்டுக்கு திமுக மட்டும்தான், திமுகவை தவிர வேற யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது. எதிர்கட்சி, முக்கியமான எதிர்கட்சியான அதிமுக பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஸோ நாங்க தான் தமிழர்களோட ஒரே பாதுகாவலர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது போக நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களை கவுண்டர் பண்ற அளவுக்கு வேற எந்த அரசியல் சக்தியும் இங்க கிடையாது, கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தையும் அவங்க வெளிப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிள் தான். திமுகவை பொறுத்தளவுல இன்னைக்கு பாஜக அப்படின்ற அந்த கட்சியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுல இருந்து திமுகவுக்கு ஒரு அரசியலுமே கிடையாது. பாஜகவை நம்பிதான் திமுகவே இருக்காங்க. இன்னைக்கு பாஜக இல்லைன்னா திமுகவால் அரசியல் பண்ண முடியாது. நான் என்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, திமுக நல்ல கட்சி, திமுக மக்களுக்காக செயல்படுறாங்க, சூப்பரான ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க திமுக சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்றது என்னன்னா பிஜேபி வந்துரும். ஆமா, பெரிய ஒரு சிக்கல் இருக்குங்க, இந்தியா முழுக்க பாஜக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, நம்ம பாஜகவை கவுண்டர் பண்ணணும், அதனால நாங்க அங்க இருக்கோம் தான் சொல்றாங்க. சோ நீங்க யாருமே திமுகவோட சிறந்த செயல்பாட்டால நீங்க அவங்க கூட இல்ல, பாஜகன்ற ஒரு கட்சிக்காக தான், அவங்கள வீழ்த்தணுன்றதுக்காக தான் அங்க இருக்கீங்க. இதுல உண்மை என்னன்னா அது பொய் தான்.
அதுல 50% தான் உண்மை இருக்கு. இவங்க திமுகவோட இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுக்கு சில நன்மைகள் இருக்கு. அதுக்கு பாஜகவை ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாஜகவை ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லிக்கிட்டு திமுக கூட போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய லாபங்கள்லாம் வருது திமுக கிட்ட இருந்து. ஸோ அதனாலலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்ப தமிழ்நாட்டுல அரசியலே பார்த்தோம்னா ரொம்ப சுருங்கிருச்சோ. பாஜக அப்படின்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. இது திமுகவுக்கும் டேஞ்சர் தான். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார், ஒன்ஸ் ஒரு எலெக்ஷன் நீங்க ஒரு இஷ்யூ கையில் எடுத்து அரசியல் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது எலெக்ஷன்ல அதே இஷ்யூ வச்சு நீங்க அரசியல் பண்ண முடியாது. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் சென்ட்ரல் தீமா ஒன்று இருக்கும். 2014 கரப்ஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து ஃபுல்லா கையில் எடுத்தாங்க. அதே கான்செப்டை நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸை டிஃபீட் பண்றதுக்கு எடுக்க முடியாது. அப்புறம் 19 நீங்க வேற கான்செப்டை கையில் எடுக்கணும். அப்புறம் நீங்க 24 வேற கான்செப்டை கையில் எடுக்கணும். ஸோ ஒரு இஷ்யூ ஒரு எலெக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவரு சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பாஜக எதிர்ப்பு, பாஜக பூச்சாண்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாளா அதை பயன்படுத்தியாச்சு. ஸோ அதனால அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிட்டே இருக்கும். மக்களுக்கு பாஜக மேல இருக்கக்கூடிய அந்த பயம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இவங்க ஓவரா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, பாஜகவை காட்டி இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வர ஆரம்பிக்கும். இது பாஜகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுத்தும் இல்லையா அப்படி நினைக்கிறீங்களா? இப்ப ஓகே, மக்கள் வந்து பாஜகவால நமக்கு பாதிப்பு ஏற்படுன்னு நினைக்கிறாங்கன்னு வைப்போம். ஆனா நீங்க பாஜகவை விட நீங்க அதிகமா டேமேஜ் ஏற்படுத்தினீங்கன்னா, உங்க ஆட்சி பாஜகவை விட ரொம்ப மோசமா இருக்குன்னா, அப்போ மக்கள் ஒரு பாயிண்ட்ல என்ன யோசிப்பாங்க? சரி, இவங்க இவ்வளவு சேட்டை பண்றாங்க, இதுக்கு பேசாம பாஜகக்கே ஓட்டு போட்டுடலாம் போல அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுதானே காரணம். அதனாலதானே பாஜக இவ்வளவு வேகமா வளர்றாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பாஜக பெருசா க்ரோ ஆயிருக்காங்க. 24 அவங்களோட ஓட் ஷேரை வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது காரணம் என்ன? ஒண்ணு, ஓகே, அதிமுக பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வேற ஃபேக்டர் என்ன சொல்லலாம்? திமுக பாஜகவை எதிர்த்தாலும் நீங்க கரெக்டா இருக்கணும்ல. நீங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறீங்களா? நிர்வாகம் பெர்ஃபெக்டா இருக்கா? லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கா? நீங்க பாஜகவை எதிர்க்கும் போது மற்ற விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்க பாஜக ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்றீங்க. நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு பாஜகவை யூஸ் பண்றீங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் என்ன யோசிப்பாங்க? பாஜகன்னு சொல்லிட்டு நம்ம திமுக கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இழந்துட்டு இருக்கோம். நிர்வாகம் சரியில்லை, பணம் நம்ம ஏகப்பட்ட ஊழல் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை கவுண்டர் பண்றது எப்படி? சரி, அவர் வழி இல்லாம கொஞ்சம் பேர் அங்கேயும் போறாங்க. இப்ப பாஜக இன்னைக்கு வளர்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் திமுகவோட ஆட்சியும் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக பெர்ஃபெக்டா இருந்தாங்கன்னா பாஜக வளராதுங்க. காங்கிரஸ்க்கும் இது பொருந்தும். காங்கிரஸ் பெர்ஃபெக்டா இருந்திருந்தாங்கன்னா பாஜக வளராது. காங்கிரஸ் பெர்ஃபெக்டா இல்லாதனாலதான் பாஜக வளர்ந்தாங்க. காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலி பாலிடிக்ஸா இருக்கலாம், கரப்ஷனா இருக்கலாம், வேற நிறைய சிக்கல்களா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது தான் பாஜக வளர்றாங்க. நீங்க உங்க ஃபேமிலி பாலிடிக்ஸை உள்ள வச்சுப்பீங்க, ஏகப்பட்ட ஊழல் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம அதெல்லாம் கொஸ்டின் கேட்டா இல்ல என்கிட்ட அதெல்லாம் கேட்க கூடாது, பாஜக வளர்ந்துரும் அப்படின்னு பாஜக ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணலாம். காங்கிரஸ் பார்ட்டி ஒரு 20 வருஷம் அப்படியே தாக்கு பிடிச்சாங்க. 90s இருந்து அப்புறம் 2014 வரைக்கும் தாக்கு பிடிச்சாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் ஃபெடப் ஆயிடுவாங்கல்ல. இப்படியே நீங்க எவ்வளவு நாள் தான் எங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க? பாஜகவை காட்டியே நீங்க எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க? சோ அப்ப நீங்க மோசமான விஷயங்களை செய்யறதுக்கு பாஜக ஒரு எக்ஸ்கியூஸா நீங்க யூஸ் பண்றீங்க, பாஜகவை ஒரு கவரா யூஸ் பண்றீங்க. மக்கள் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எதிராக டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பயம் போயிடும் மக்களுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையை பேஸ் பண்ணி இந்த பொதுக்குழுவை திமுக கூட்டுவதற்கான காரணம் வந்து நிறைய வந்து சொல்லப்படுது. சாதி ரீதியாக தேவர் வாக்குகளை வந்து குறி வைக்கிறாங்க திமுக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. மதுரையில தான் வந்து டிவிக்கே தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்க போறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அங்கதான் போட்டி போட போறாரு அப்படின்ற ஒரு கருத்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இது நடத்தப்படுது அப்படின்றதும் சொல்லப்படுது. திமுக மதுரையை பேஸ் பண்ணி இந்த பொதுக்குழு நடத்த என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேபி இந்த ரீசன் கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப மதுரையை பொறுத்தளவுல தேவர் கம்யூனிட்டி அங்க டெஃபினட்டா அன்ஹாப்பி தான். 2016 வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவங்க ஒரு டாமினண்டான பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்காங்க அதிமுகவுக்கு. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஆகிறாரு, சசிகலா அவர்கள், அப்புறம் டிடிவி அவர்கள், அப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் வெளியேறாங்க. ஸோ முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதிமுகல இருந்து அவங்க ஐசோலேட் பண்ணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது தேவர் கம்யூனிட்டியை பொறுத்தளவுல அவங்க அன்ஹாப்பியா தான் இருக்காங்க. நமக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிமுகல குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, டிடிவி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸா இருக்காரு. ஸ்டார்டிங்ல பாஜக எதிர்த்து அரசியல் பண்றாரு, திமுக எதிர்த்து அரசியல் பண்றாரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஓரளவுக்கு அவரை பேக் பண்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களையும் அவங்க பேக் பண்றாங்க. ஆனா அது பெரிய ரிசல்ட் கொடுக்கல. ஓபிஎஸ் அவர்களாலையும் ஜெயிக்க முடியல, டிடிவி அவர்களாலையும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியல. இப்ப ரொம்ப காமும் ஆயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா,
அந்த மக்களுக்கு இப்போ ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம அதிமுக டாமினண்டா இருந்தோம், அங்கிருந்து அடுத்தது ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி கிட்டையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம். இங்கேயும் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல. நம்ம இப்படி அரசியல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த ஓட்ஸ் வந்து வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப அப்படி ரெடியா இருக்கும்போது அதை யார் அறுவடை பண்றது அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. ஸோ எல்லாருமே இப்ப அங்க உள்ள புகுந்து போட்டி போடுறாங்க. மதுரைக்குள்ள டிஎம்கேவும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம் அப்படின்ற முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மேபி டிவிகே கூட ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு பெரிய முயற்சிகள் எடுத்தாங்களான்னு தெரியல. பட் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டும்போது ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, மதுரை ஃபோக்கஸ் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அங்க ஒரு சிக்கல் இருக்கு. பாஜகவுமே வந்து இந்த திருப்பரங்குன்றம் எழுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட ஏதோ ஒரு முருகர் மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை பேஸ் பண்ணி எல்லாமே அந்த அரசியலை முன்னெடுக்க சாதி தான் காரணமா இருக்கலாம். அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி அங்க ஒரு குரூப் வந்து அன்ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு இடத்துல போய் உட்கார முடியல, அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாற முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க அட்ராக்ட் பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அதிமுகவுக்கு பெருசா தேவர் ஓட்ஸ் அகாமடேட் பண்ண முடியல. சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அதை பெருசா பண்ண முடியல. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க, பட் பெருசா அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அப்ப இவங்களை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க. பார்ப்போம் அது ஃபியூச்சர்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கா இல்லை. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் தான். அவரு பெரிய ஆர்கனைசேஷன்லாம் அவர் ரெப்ரசென்ட் பண்ணல, சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். ஸோ அவரை நம்பியவும் ஓட்டு போட்டு இருக்க மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து அந்த ஓட்ஸை வந்து இங்க பறிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால அங்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க. முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டியும் கூட அவங்க. ஸோ ஃபுல் எஃபர்ட்ஸை போடுறாங்க எல்லாரும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஆண்டு தலைப்புச் செய்தியாக 7வது முறையாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றது அப்படின்னு வருதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.